வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லிக்கொண்டு வருகின்றோம். நம்ம இந்த தொகுப்பில் குரு மகாதசை எந்த ராசிக்கார் நடக்கிறதோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் இந்த தொகுப்பில் கொடுக்க போகிறோம். அதே போல் குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதான் இந்த குரு திசையில் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். சரி வாங்க. குரு பகவான், அதாவது ஒரு ஜாதகத்தில் குரு இருந்தால் தான் அத்தனை கிரகம் வேலை செய்ய முடியும். அதான் பழமொழி சொல்லுவாங்க, குருவருளும் திருவருளும். அப்போ குரு இருந்தால் தான் நம்ம உயிரே பிறக்க முடியும். குரு இல்லாட்டினா ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா குரு தான் உயிருக்கு அதிபதி. மற்ற எல்லாம் உடலுக்கு அதிபதி இருப்பாங்க, குணத்துக்கு அதிபதி இருப்பாங்க, நரம்புக்கு அதிபதி இருப்பார், எல்லாம் இருப்பாங்க. எல்லாமே இருக்கட்டுமியா, ஆனால் உயிர் இருந்தால் தான் இயங்க முடியும். இப்போ இந்த செல்ஃபோன் வச்சுருக்கோம், செல்ஃபோன் எல்லா கருவியும் இருக்குங்க, ஸ்பேட் எல்லாமே இருக்குங்க. அது உயிர் என்ன வேணும்? சார்ஜ் வேணும். சார்ஜ் இருந்தால் தான் நீ 1,00,000 செல்ஃபோனும் பேச முடியும், 1000 ரூபா செல்ஃபோனும் பேச முடியும். அப்போ சார்ஜுக்கு தான் அங்கே முக்கியத்துவம். அப்படிப்பட்ட குரு அதிசக்தியாக நவகிரகத்தில் அந்த தேவகுருவாக இருந்து அத்தனை பேருக்கும் அருள்பாலித்து கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட குரு தசை ஒருத்தன் வரணும்னா அவங்க என்ன நட்சத்திரம் பிறந்திருக்கலாம் அப்படின்னா, அவர் நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல புனர்பூச நட்சத்திரம், அது அவருடைய நட்சத்திரம். அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம், அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குரு மகாதசையில் பிறந்திருப்பாங்க. இந்த குரு மகாதசையில் பிறந்தவங்க எப்படின்னா, இது சாதாரணம் கிடையாது. குலதெய்வ அனுக்கிரகமும் பெரியோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் தான் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறக்க முடியும். அப்படிப்பட்ட தெய்வீகமான ஒரு குருவ நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக சொல் பலிதம் இருக்கும். அதை சொல்வாக்கு சொல்லுவோம்ல, செல்வாக்கு இருக்காலே சொல்வாக்கு அவங்கள்ட்ட ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட குரு தசை ஒரு குழந்தைக்கு வந்துருச்சுன்னா, குழந்தை பருவத்தில் இருந்தால் குழந்தை நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, நல்லா தெளிவாக இருப்பாங்க, பெரிய மனுஷமே பேசுங்க. சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7 வயசு பிள்ளை 8 வயசு பிள்ளை சொற்பொழி நடந்து பார்த்திங்களா, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் குருவோட ஆதிக்கமும் குருவோட உச்சமும் இருக்கும். அப்படித்தான் அந்த பிள்ளை பேச முடியும். அப்படிப்பட்ட குரு மகாதசை இளமை பருவத்தில் இருந்தால் நல்ல கல்வி, நல்ல ஞானம், பெரியவங்களுக்கு இவங்க புத்தி சொல்லுறது. இப்படி அப்பனுக்கு பாடம் சொல்ல சூப்பர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சிவபெருமானுக்கே உபதேசம் பண்ண ஒரு முருகப்பெருமான். அது மாதிரி இந்த குழந்தை பெரியவங்ககிட்ட பூராமே அதோடைய பார்த்தீங்கன்னா அவங்க பழக்கம் பூராமே அவங்களோட மூத்தவங்களாகவே இருக்கும். இந்த குருதிசையில் பிறந்தவங்க, குருதிசை நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட மூத்தவங்கள்ட்ட தான் அவங்க ரொம்ப என்கரேஜாக இருப்பாங்க, பழகுவாங்க. அவங்க மூலியமாக நல்ல இதை கற்றுக்குருவாங்க. பெரிய பெரிய ஆளுகள்லாம் பழகி அவங்ககிட்ட போய் ஆலோசனை இவங்க சொல்லுவாங்க, இவங்ககிட்ட போய் கேட்பாங்க, என்னையா உன் ஃப்ரெண்ட்ஸ் என்னையா 70 வயசு 80 வயசாக இருக்குது அப்படி இருப்பாங்க. அது குருவோட வேலை. ஆள் சின்ன இருந்தாலும் அவருடைய அனுபவம் பெரியவங்க, அந்த நட்சத்திர அதிபதியும் குருவோட திசை நடக்கும்போது இதெல்லாம் நடக்கும். சரி, இதே குரு மகா திசை ஒரு நடுவேல வருதுங்களே, அப்போ நடுவேல வரும்போது நல்ல மனைவி கிடைப்பாங்க, நல்ல குழந்தை பிறக்கும், வாழ்க்கையில் அனைத்து செல்வத்தையும் அனுபவிப்பாங்க. ஏன்னா குரு அருள் இருந்தால் திருள் கடை சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. அப்போ எல்லாமே குரு தசை அவளை அமைப்பாக செய்து கொடுக்கும். ஏன்னா குரு யாரும் கெடுக்க மாட்டார், அவர் ஒரு பொன்னன், அனைவருக்குமே அருள்பாலிக்கக்கூடிய ஒரே மகான் குரு. அதனால் குருன்னு வச்சாங்க. அந்த குருவில் தேவ குருவாக இருக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். சரி, இந்த குரு பகவான் நடு வயசில் வந்தாச்சு, எல்லாம் சம்பாத்தியம் பண்ணியாச்சு, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள்,
நல்ல இன்பம் எல்லாமே இருக்குது. இது ஒரு பக்கம். இதே குரு மகாதசை கடைசியில் வருதுங்கய்யா, என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கடைசியில் வந்த குரு தசைக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க பூராமே நோய் இல்லாத வாழ்க்கையாக இருப்பாங்க. சிலர் சொல்லித்தான், வயசானாலும் உன்னுடைய அழகாக இருக்கியா அப்படிம்பாங்க. வயசு என்னதையா, 70 வயசு ஆகுதா, உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது சாமி, 40 வயசு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி உள்ளவங்களாம் குரு சார்ந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா குருவுக்கு அப்படி ஒரு பண்பு உண்டு. வயசானால் அவங்களுக்கு வந்து தோல் சுருக்க விழுகாது, நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்ல வேலை பார்ப்பாங்க, நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சில கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 70-80 வயசு வயசானவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க. பார்த்தா எவ்வளையா 70 வயசு ஆச்சா, உங்களை பார்த்தா சொல்ல முடியாது சாமி அப்படிமா. அந்த அளவுக்கு அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. அதுக்கு குரு திசையே முதல் காரணம். அப்படிப்பட்ட குரு உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்றால் வாக்கு பலிதம் உங்களுக்கு இருக்கும். குரு உச்சம் பெற்றால் உங்கள் வாக்கு பலிதம், நல்ல மரியாதைகள், நல்ல அந்தஸ்து, படிப்படியான வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அனைத்தும் கிடைக்கும். அது என்ன லக்கணமாக வரால, நீங்கள் ஒரு ஜாதகத்தில் குரு உச்சம் பெற்று விட்டால் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய எண்ணம் போலே நிறைவேறும். எல்லாருமே உங்களுடைய ஆலோசனை கேட்க, அது நண்பனாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, சொந்தமோ பந்தமோ அடுத்த எல்லா இனத்துக்காரங்களும் உங்கள் மேலே பற்றாக இருப்பார்கள். ஏன், குரு உச்சம் பெற்றால் அவ்வளோ சிறப்பு. அவர் குரு எங்கே உச்சம் பெறுவார்னு பார்த்தீங்கன்னா, கடகத்தில் போய் உச்சம் பெறுவார். ஏன் கடகத்தில் உச்சம் பெறுறார் அப்படின்னா, சந்திரன் வந்து எங்கே இருக்கின்றாரோ அவரே ராசியாக இருக்கக்கூடியவர். அப்போ அந்த ராசியாக இருக்கக்கூடிய சந்திரன்ட்ட போய் குரு உச்சம் பெறுறார். அப்போ குரு சந்திர யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பக்கத்தில் உள்ளவர் யார் அப்படின்னா சூரியன். சூரியன் நம்ம அதிநட்பு கிரகம். ஏன்னா ராஜா வந்து சூரியன், இவர் ராணி ராஜா, இவர் வந்து குரு பகவான். இவரோட அனுமதியோடு தான் எல்லாமே செய்வாங்க. அதனால் குரு வந்து சந்திரனோட உச்சம் பெறுறார். அதாவது சந்திரன் அப்படின்னா கடகத்தில் உச்சம் பெறுவார். அப்படி உங்கள் ஜாதகத்தில் கடகத்தில் உச்சம் பெற்ற குரு உங்களுடைய வாழ்க்கையை படிப்படியாக முன்னேற்றி பெரும் புகழோட, பெரும் சௌக்கியத்தோட, பெருஞ்சொத்தோட, பெரும் புகழோடு இருப்பீங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. சிறு வயது வறுமையில் அதிகமாக இருக்கும், வயது கூட கூட வசதிகள் பெருகும். சரி, அதே போல் இந்த குரு பயிற்சி இப்போ பொதுவாக நம்ம போட்டிருக்கோம், குரு பயிற்சி வக்கர பயிற்சி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்க்கலாம். அந்த குரு வக்கர பயிற்சிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் அவர் வாரி வழங்குதில் தயக்கம்லாம் கொடுப்பார். கஞ்சத்தனமே இருக்காது குருவை பொறுத்த வரைக்கும். அப்போ பிடிச்சவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு சொல்லுவாங்கள்ல, கூட ஒரு 2 லட்டு எக்ஸ்ட்ரா வைப்பார். இருக்கிறவனும் கொடுப்பார், இல்லாமல் கொடுப்பார். எல்லாத்துக்கும் பங்கு கொடுக்கறதுல குருவை மிஞ்ச யாரும் கிடையாது. அவருக்கு நிகர் அவரே தான். எதிரி கூட அவரை பார்த்தவொடனே சரணாடி அடைஞ்சிருவான். ஏன் அப்படின்னா குருவோட பார்வை விட்டால் கோடி தோசாகலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி குரு பக்குவத்தில் பலமானவர், பொன்னன், அழகன், நல்ல தெய்வீக அறிவும் வேதாந்தனும் முக்குணங்களும் படைத்தவன். அதை சொல்லுவாங்கள்ல, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, அந்த 3 சக்திக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த குருபவன். குருபவன் இருந்தால் தான் ஒரு வீட்டில் இச்சாசக்தி இருக்கும், கிரியாசக்தி இருக்கும், ஞானசக்தி இருக்கும். உடல் சம்பந்தப்பட்டதில் வாதம் பித்தம் கவம் இவருக்குரியது. அப்போ வாதம் பித்தம்னு என்ன, அதிகமாக எண்ணெய் பலகாரங்கள் நீங்கள் குரு தசையில் சாப்பிடக்கூடாது. பெரும்பாலும் வறுத்தது அதெல்லாம் சாப்பிட்டா உடலுக்கு உபாதை கொடுப்பார். இவர் வந்து பொன்னனா தங்கத்துக்குரியவர், தங்கமான மனுஷன் ஏன் சொல்கிறோம்ல, தங்கப்பிள்ளைன்னு சொல்கிறோம்ல, அது பூராமே குருவை குறிக்கும். நவரத்தினங்களில் புஷ்பராகத்துக்குரிய மஞ்சள் வஸ்திரம், கிழங்கு, இனிப்பு வகைகளுக்கு மிக சுத்தமானவர் இந்த குரு பகவான். எப்பயுமே கஜானா, அதாவது தன்னுடைய செல்வத்தை தன்னுடைய இருப்பிடத்தை வச்சக்கூடியவர். கிரகத்தில் இவர் வந்து ஆண் கிரகத்தை கொடுப்பவர். பஞ்சபூதத்தில் ஆகாயத்தை குறித்து வடகிழக்கு திசைக்குரியவர் இவர். ஆகாயம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவர். மிக மிக மேலான சுபகிரகம். தனுசு வீடும் மீனம் வீடும் இவருக்கு சொந்த வீடாகுது.
கடகம் உச்ச வீடாகுது, மகரம் மட்டும் நீச வீடாகுது. இப்படிப்பட்ட தேவ குருவானவர் பல சக்திகளை பெற்று பல அணுங்களை பெற்று அனைத்து கலைகளுக்கும் இவரே முதல்வர். அதுதான் அவர் குருன்னு வச்சாங்க. இப்போ மங்களம் குரு மங்களம் அப்படின்னா குருவும் செவ்வாய் சேர்த்தா குரு மங்களம். அப்போ எப்பயுமே அந்த மேச ராசியில் குரு இருந்தால் அவங்க எப்போயுமே ஒரு தைரியம் வீரியம் விஜயம்பாங்களே அந்த மாதிரி. சுக்கிரன் இருந்தால் மனைவி நண்பர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மிதுனன்ட்ட போய் இவர் இருந்தார்னா மிதுனத்தில் உள்ள குருபாவம் என்ன செய்வார்னா நல்ல ஞானத்தை கொடுப்பார், எதிரியை கூட தன் நண்பனாக்கி விட்டுருவார். கடகத்தில் சொல்லவே வேணாம், உச்சம், எங்கே போனாலும் சிறப்பு. அதே போல் சூரியன்ட்டையும் போனாலும் அது அதிசிறப்பு. உலகம் அது ஒரு அதை சொல்லுவாங்கள்ல, நாட்டை விட்டு நாட்டு போகிறது, நகரத்தை நகர எல்லை தாண்ட 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 அவருக்கு எல்லை இல்லாத செல்வங்கள் அள்ளி கொண்டு அப்படி இந்த படைத்தலை அரசன் வந்து ஒரு நாடாக பிடிப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சூரியன் குரு சேர்ந்துட்டாங்கன்னா சொத்து வாங்குற இவங்களால் யாரும் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட சொத்து சுகங்கள் அனைத்தும் கிடைக்கும். அதே குருபான் கண்ணியில் போய் உட்காரணும் வைங்க, நல்ல உணவு பிரியாக இருப்பாங்க, நல்ல சொகுசான வாழ்க்கை அனுபவிப்பாங்க. அதே போல் எல்லா இடங்களையும் முந்திரி கொட்டம் முந்தி தனக்கு தேவையானதை சுயநலத்தோடு அனுபவிச்சுக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா குரு வந்து அதீதமாக கொடுத்துருவார். ஏன்னா அங்கே வந்து புதனுக்கு எதிரியாக இருந்தாலும் அதிகமாக கொடுத்துக்கிறது அந்த மாதிரி குரு. அதுக்கப்புறம் குரு பகவான் துலாமில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த துலாம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி, சனி உச்சம். இவர் துலாமில் தன் வீட்டில் இருப்பதை விட வெளியில் இருக்கிறத அதிகமாக ஆசைப்படுவாங்க. வெளியுள்ள நண்பர்களும் இவன் மேலே பிரியமாக இருப்பாங்க. இப்போ வீட்டில் தங்கைய மாட்டேக்கான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இவங்க குரு வந்து துலாத்தில் இருந்தாருன்னா அவளை வேகமும் விறுவிறுப்பும் வெளியில் சுத்தமான சுற்றுலா பிரியர்களுங்க ஊராமே அப்படி இருப்பாங்க. இதே குரு பகவான் விருட்சத்தில் உட்காந்து வைங்க, நல்ல சுகத்தை அனுபவிப்பாங்க, நல்ல குழந்தை பாக்கியம் நிறையா கிடைக்கும். அதே போல் குருபகவான் நீச்சப்பட்ட ராஜயோகத்தை பெறனால இவர் ஒன்றை இறந்து ஒன்றை பெறுவார், ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவார். அப்படின்ற மாதிரி ஒரு யோகத்தை இவர் கொடுப்பார். அதே போல் தன் வீட்டில் தானே இருக்கார். குருபகவான் தன்னுடைய தனுசு வீடு அவருக்கு சொந்த வீடு, அவர் வீட்டில் இருக்கார். இப்படிப்பட்ட தனுசு வீட்டில் பொறுத்த வரைக்கும் மட்டும் என்ன அப்படின்னா, அவர் வீட்டுக்கு அவர் வந்து உகந்ததாக இல்லை. சொல்லுவாங்க வீட்டில், என்னையா வீட்டில் தான் உனக்கு மரியாதை, வெளியே அவ்வளோ மரியாதை இருக்காப்பா, வீட்டில் யார் மதிக்கவும் மாட்டேங்காங்கப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க சில பேருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா தனுசு வீட்டில் குரு இருந்தால் சொந்த வீட்டில் மதிப்பு இருக்காது, ஆனால் ஊருக்கு போகிற மதிப்பு அப்படி இருக்கும். பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய தலைவர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவர் வந்து டம்மியாக இருப்பார். அந்த மனைவிட்ட தான் தெரியும் அவரை பற்றி இது போகாமே. அப்படிப்பட்ட குரு பகவான் வீட்டில் சிறப்பு இருக்காது, வெளியில் அதிசிறப்பாக இருப்பார்கள். மகரத்தில் குரு உட்கார்ந்துருக்கார். நல்ல சுறுசுறுப்பு, நல்ல வேகம், எல்லா வேலையும் கற்றுக்குருவேன், எல்லா வேலையும் பார்ப்பேன்யா, கைகால் அமுக்கவும் நான் தான், தலைவனும் நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்து உயர்த்தி கொடுப்பார். எந்த நேரத்தையும் அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஒரு தலைவராக இருப்பார், பெரிய போஸ்ட், அவர் போய் செருப்பை தொட்டுக்கு கழுவி தொடச்சி வச்சுட்ருப்பார். அவர் போய் சேரை எடுத்து வச்சு அவரே சேரை போட்டு அவரே உட்காந்துக்குருவார். அந்த மாதிரி ஒரு தோற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார். இதே கும்பத்தில் போய் குரு உட்கார்ந்துருக்கிறார் வச்சுக்கிடுவோம். கும்பத்தில் குரு உட்காரும் போது நல்ல ஆயுள் பலம் உங்களுக்கு கிடைக்கும், தைரியம் வீரியம், யாரும் எதையும் எதிர்த்து நிற்கிறது, அப்படிப்பட்ட ஒரு மனோபலத்தை கொடுக்கக்கூடியவர் கும்பத்தில் இருக்கவர். அதன் பிறகு சொந்த வீட்டிலேயே மீனத்தில் உட்கார்றாரு. அப்போ மீனத்தில் உட்காரும்போது என்ன செய்யும் அப்படின்னா நல்ல ஆயுள் பலம் அவர் கிடைக்கும். சுக்கிரன் இங்கே வந்து உச்சம் பெறனை, புதன் நீச பெறனால இவருடைய மனைவி இல்லை கணவன் இவங்களால் பலப்படுவார்கள், இவர்களால் அவர் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் அப்படின்ட்டு குருவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாமுங்க. அப்போ குரு மகாசம் நடக்கிறவங்க, குரு பயிற்சியில் உள்ளவங்க அனைவருக்கும் குரு பகவான் எந்த விதத்திலும் சலித்தவர் அல்ல. அனைத்து கிரகத்துக்கும் முதன்மையாக இருந்து சுப கிரகம் என்று அழைப்பவர். இந்த குருபகவானை அனைத்து ராசிக்காரரும் வழிபாடு செய்ய வேண்டும். நவகிரகத்திலும் குருபகவானை வழிபாடு செய்யுங்க.
திருச்செந்தூர் திருமுருகப் பெருமான் வழிபாடு செய்யுங்க, மஞ்சள் வஸ்திரம் அணிங்க, மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. என்றென்றும் உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் குருவான் இருந்து கொண்டு அனைத்திலும் வெற்றியை தருவார் என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு தொகுப்பில்